குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? ஒரு நல்ல நம்ம ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு நடக்கிற நம்ம தான் அந்த குணசாலியான ஸ்திரீகள். நம்மளை பார்த்து நம்ம புருஷன் வந்து சொல்லணும், குணசாலியான ஸ்திரீ நீ சொல்லணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவர் என்ன நமக்கு சொல்கிறாரோ அதன்படி நடந்தாவே போதும். அவருடைய விலை முத்துக்களை, நம்ம தான் ப்ரெஷியஸ். ஆண்டவர் நம்மளை அப்படி தான் பார்க்குறாரு. முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது அவள் புருஷன். நம்ம புருஷனுடைய இருதயம் நம்மளை வந்து நம்பும், அவளை நம்பும். அவன் சம்பத்து குறையாது. இப்போ நம்ம வந்து நை பண்ணாமல், ஹஸ்பண்ட்ஸை போட்டு பிடுங்காமல், நம்ம ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை நடத்தும் போது ஹஸ்பண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருப்பார், பிள்ளைங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவன் அப்போ இங்கே வந்து முன்னாடி வசனம் வந்து குணசாலியான ஸ்திரீ சொல்லுது, அடுத்த வசனத்தில் அவன் சம்பத்து குறையாதுன்னு சொல்ல. அப்படி நம்ம இருக்கும்போது கண்டிப்பாக அவர் ரொம்ப ஹாப்பியாக இருப்பார், நம்மளோட ஹஸ்பண்ட்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, அவங்க மைண்டை ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக இருப்போம். அப்படி வைத்து கொள்ளும்போது அது எப்படி பிரதிபலிக்குது நம்மளுடைய வாழ்க்கையில்? அவன் சம்பத்து, புருஷனுடைய சம்பத்து குறையாதான், கண்டிப்பாக கீழே போகாது, மேலே போயிட்டே தான். சம்பத்து குறையாதுன்னா நம்ம மேலே போயிட்டே தான் இருக்கும். அப்போ இங்கே ஆசீர்வாதம் நமக்கு வந்து ஆண்டவர் ஆசீர்வாதத்துக்கு அடிப்படையாக குடும்பத்தில் பெண்களாகி நம்மளை ஏற்படுத்திருக்கிறாரு. நம்ம பொழுதுனைக்கு முறுமுறுத்துக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு புருஷனை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா ஆசீர்வாதத்துக்கு நம்ம வந்து போக முடியாது. ஆண்டவர் நமக்குன்னு வைத்திருக்கிறது ஆசீர்வாதம், அதை நம்ம தான் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அடுத்த வசனம் 12வது வசனம், அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையே அல்ல நன்மையே செய்கிறாள். நம்ம புருஷனுக்கு நம்ம உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் தீமையே இல்லை நன்மையே செய்கிறோன்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ எப்போ பார்த்தாலும் முறுமுறுத்துக்கிட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு நை 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 நைன்னு அவரால் என்ன முடியும், அவர் என்ன கேப்பபிள், என்ன பண்ணிகிட்ருக்கிறாரு, எந்த வழியில் போகிறாரு எல்லாமே நமக்கு புரியும். ஆனால் அதெல்லாம் தாண்டி ஆண்டவர் வந்து என்ன சொல்கிறாரு, நம்ம நன்மையே தான் செய்கிறவர்களாக இருக்கணும், அவர்களுக்கு தீமையே இல்லை, அவளுக்கு டென்ஷன் கொடுக்குறவர்களா இல்லை. அப்பா எப்போ பார்த்தாலும் குடைச்சல், கல்யாணம் பண்ணிட்டா நிம்மதி போயிடும். பாய்ஸோட பேச்செலாம் நிறைய இந்த மாதிரி இப்போ ட்ரெண்ட் ஆகிட்ருக்கும். கல்யாணம் நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறியா, உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு உனக்கு ஒரு ஒய்ஃப் வந்துட்டா எல்லாம் சரியாக போயிடும், சந்தோஷம்லாம் காணாமல் போயிடும், வந்து உலக பேச்சு. ஆனால் நம்ம வந்து எப்படிப்பட்ட பெண்களாக இருக்கணும், கல்யாணம் பண்ணோடனே புருஷனோட நிம்மதியை சந்தோஷத்தையும் எடுக்கிற பெண்களாக இருக்கக்கூடாது. நம்ம வந்து அவர்களுக்கு தீமையே இல்லை நன்மையே செய்கிற பெண்களாக இருக்கணும். அப்படி நன்மையே செய்கிற பெண்களாக இருக்கும்போது அவர்களுக்கு சந்தோஷம் எங்கேயும் போகாது. அவர்கள் ஏற்கனவே இருந்த சந்தோஷத்தை காட்டிலும் பல ஆயிரம் மடங்கு சந்தோஷத்தினால நிரப்பப்படுவார்கள். அடுத்து 13வது வசனம், ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடே வேலை செய்கிறாள். அவள் வியாபார கப்பல்களைப் போல் இருக்கிறாள். தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். இருட்டோடே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படியளக்கிறாள். ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். தன்னை பலத்தால் இடைக்கட்டி கொண்டு தன் கைகளை எவ்வளோ பண்ணுறா. நிறைய வசனத்துலலாம் பார்க்குறோம், ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறா. ஆண்டவர் சொல்லுகிற அந்த ஸ்திரீ வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறா, வியாபார கப்பலை போய் இருக்கிறா, வயலை விசாரித்து வாங்க, இவ்வளோ காரியங்களை செய்கிறா. அப்போ அவளுக்கு பலவீனம் எல்லாம் இருட்டோட எழுந்திருக்கிறா, வேலைக்காரர்களை விசாரிக்கிறா, வீட்டு காரியங்களை விசாரிக்கிறா. அவளுக்கு பலவீனம் வந்ததே இல்லையா? அதை சொல்லியிருக்கா. தன்னை பலத்தால் என்ன பண்ணிக்கிறா? ஃபஸ்ட்டு தன்னை பலத்தால் இடைக்கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். எப்படி கைகளை பலப்படுத்தணும்? எந்திரிச்சு காலில் இருந்துச்சு டம்பிள்ஸ் அப்படியே காலில் கையில் எல்லாம் பண்ணி காலில் இருந்துச்சோன்னு எக்ஸசைஸ் பண்ணி பலப்படுத்திக்கிட்டு அதை பலப்படுத்துறதை இங்கே சொல்ல வரல. ஆண்டவர் நம்ம கைகளை பலப்படுத்தணும்னா என்ன பண்ணணும்? நம்ம கண்ணை முழிக்கும் போதே கர்த்தாவே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டுன்னு கண்ணை முழிக்கும் போதே வார்த்தையை சொல்லணும். அவருடைய வார்த்தையினால நம்ம பலப்படுத்தி கொள்ளணும். நான் டெய்லி காலையில் கண்ணை முழிக்கிறப்போ சில நேரம் நைட் ரொம்ப லேட் ஆயிரும் தூங்குறதுக்கு, காலையில் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு எந்திரிக்கிறப்போ ரொம்ப டயர்டாக ஆக்குற மாதிரி இருக்கும். கண்ணை நான் முழிக்கும் போதே இந்த வசனம் தான் என்னை ரொம்ப பலப்படுத்தினார். டெய்லி இந்த வசனத்தை தான் நான் கண்ணை முழிச்சோன்னே சொல்லுவேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுவாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த வார்த்தையை சொல்லிட்டு தான் எழுந்திருப்பேன். அப்போ நம்ம கண்ணை முழிச்சோன்னா நேராக அப்படியே கிச்சனுக்கு ஓடிடக்கூடாது, இந்த வேலை அந்த வேலைன்னு பரபரப்பாயிடக்கூடாது. கண்ணை முழிச்சு கர்த்தாவே நன்றின்னு சொல்லுங்கள். இந்த நாளுக்காக நன்றி சொல்லுங்கள். கடந்த நாட்களில் எங்களை கண்மணி போல காத்தீரே நன்றின்னு சொல்லுங்கள். ஆண்டவரே ஏசப்பா என்னை பலப்படுத்துங்கன்னு சொல்லுங்கள். என் கைகளின் கிரியைகளை ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்கள். நமக்கு பலன் யார்கிட்ட இருந்து வரும்? மனுஷங்களுக்காக நம்ம வேலை செய்யலை, கர்த்தருக்காக நம்ம செய்கிறோம். ரிவார்டு நமக்கு கர்த்தரிடத்துலேருந்து வரும். இந்த பிக்சரெல்லாம் மனதில் வைத்து கொண்டு ஜெபித்து ஆரம்பிக்கிறது தான் தன் கைகளை பலப்படுத்துகிறாள்னு சொல்கிறாங்க. இப்போ தன்னை பலத்தால் இடைக்கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்துகிறாள். இப்படி பலப்படுத்தி
செல்லும்போது அடுத்து என்ன வருது? 18வது வசனம். தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளதென்று அறிந்திருக்கிறாள், இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். தன் கைகளை ராட்டினத்தில் வைக்கிறாள், அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். ரொம்ப முக்கியமான ஒரு ஆட்ரிபியூட் பெண்களாகிய நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற புத்தியுள்ள ஸ்திரீகளுக்கு கொடுத்துருக்க ஒரு நல்ல குணாதிசயம். ஆண்டவர்கிட்டருந்து தான் வருது இந்த குணங்கள்லாம். நமக்கு அன்பு நமக்கு ஆண்டவர்கிட்டருந்து தான் வருது. அவரோட அன்பு நமக்குள்ளார வருது, அவருடைய பொறுமை நமக்குள்ளார வருது. அவர்கிட்ட இருந்து தான் நம்ம மனிதர்கள் யாரும் நம்ம நல்லவங்க கிடையாது. ஆண்டவர்கிட்ட இருந்து தான் நம்ம இந்த மாதிரி நல்ல குணங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆவியானவங்களை அபிஷேகம் பண்ணும்போது நம்மளுடைய கெட்ட குணங்கள் எல்லாம் ஒழிந்து நற்குணங்களால் நம்ம நிரப்பப்படுகிறோம். பொறுமையினாலும் அன்பினால் நிரப்பப்படுகிறோம். இங்கே அந்த சிறுமைப்பட்டவர்களுக்கு இறங்குங்கிற அந்த ஒரு குணம் புத்தியுள்ள ஸ்திரீக்கு கண்டிப்பாக வேணும். பெண்களாகிய நம்ம சிறுமைப்பட்டவர்களை பார்க்கும்போது மனது இறங்கணும். நான் ஒருத்தவங்க சாப்பாடு இல்லாமல் வராங்களா, நான் சாப்பிட்டா போதும், என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டா போதும், என் பிள்ளைங்க சாப்பிட்டா போதும்னு செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது. சிறுமையானவர்களை பார்க்கும்போது மனது இறங்கணும். அதுவும் முக்கியமாக குடும்பத்தை நடத்துகிற நம்ம ஸ்திரீகளுக்கு இந்த குணம் கண்டிப்பாக இருக்கணும். இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும். ஒரு மாதம் வருமானம் வருதா, அதில் ஏழைகளுக்கு எடுத்து வைக்கணும். ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாளாம். இப்போ என்ன பண்ணுறோமா, ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டும்போது நம்ம என்ன கர்த்தர் சொல்கிறார் ஒரு இடத்துல, ஏழைகளுக்கு கொடுக்குறவன் நம்ம கர்த்தருக்கு சாப்பாடு கொடுக்க முடியுமா? கர்த்தருக்கு ஏதாவது நம்ம கொடுக்க முடியுமா? முடியும். எப்படின்னா, ஏழைகளுக்கு கொடுக்கும்போது கர்த்தர் என்ன சொல்கிறேன்னா, அதை எனக்கே நீ செய்தேன்னு சொல்கிறார். நம்ம கொடுக்குற தசம பாகங்களையும் நம்ம கொடுக்குற காணிக்கைகளையும் அவர் 100 மடங்காக நமக்கு திருப்பி கொடுத்துட்றாரு. ஆனால் இந்த ஏழைகளுக்கு செய்யும்போது தான் நம்ம கர்த்தருக்கே அதை செய்கிறோம். அதை கர்த்தர் பார்க்குறார். நம்ம ஏழைகளுக்கு செய்கிறத, சிறுமையானவர்களுக்கு நம்ம கையை திறக்கிறத கர்த்தர் பார்க்குறார். நமக்கு ஊர் பார்க்கணுன்ட்டு பெருமை பீத்தணும், நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன்னு சொல்ல ஆண்டவர் இந்த கை செய்கிறத இந்த கைக்கு தெரியாமல் சிறுமைப்பட்டவர்கள் மேலே, ஏழைகள் மேலே நம்ம ரொம்ப மன உருக்கமாக இரக்கமாக அவர்களை விசாரிக்கும் போது கர்த்தர் நம்ம மேலே இரக்கமாக, கர்த்தருக்கே அதை நம்ம செய்திருக்கிறோம். அப்போ கர்த்தர் நமக்கு திரும்பி நம்மளை எப்படி பார்த்துக்குவார்? இந்த மாதிரி நற்குணங்களால் நம்ம நிரம்பி இருக்கணும். தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டைப்புரை உடுப்பிருக்கிறதால் தன் வீட்டார் நிமித்தம் குளிருக்கு பயப்படால். ஸ்வெட்டர்ஸ் எல்லாம் பின்னிருக்கிறான் குளிருக்கு பயப்படாமல். இரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள். மெல்லிய புடவையும் இரத்தாம்பரமும் அவள் உடுப்பு. அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோடைய நியாய ஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவனாக இருக்கிறான். இங்கே இவ்வளோ வேலை பண்ணும்போது ஸ்திரீயை பற்றி மட்டும்தான் வருது. அடுத்த புருஷனை பற்றி வரும்போது அவன் மூப்பர்களோடைய நியாய ஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவனாக இருக்கான். இப்போ நம்ம இப்படி இருக்கும்போது தான் ஹஸ்பண்ட்ஸ் பேர் பெற்றவர்களாக இருக்க முடியும். நம்ம பொழுதுனைக்கும் வந்துட்டியா வா, நான் மட்டும் வீட்டில் வேலை செஞ்சுட்டே இருக்கிறேனே, நீ பாதி வேலையை பாரு. இப்போ இது கொஞ்சம் ட்ரெண்டாக போயிடுச்சு. எல்லார் வீட்லேயும் நம்ம ஆண்டவருக்கு பயந்து இப்போ பசங்களாம் ரொம்ப நான் விசுவாசிக்கிறேன் கொஞ்சம் நல்ல பசங்களாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் நிறையா எங்கள் சபைகள்லேயும் வெளியில் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட குடும்பங்கள்லேயும் பார்க்கும்போது நிறைய இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வரும்போது பார்க்குறோம். பசங்க ஓரளவுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நேசிக்கணும், நீ கிறிஸ்துவ நேசிக்கிறத போல் மனைவியை நேசி நம்ம ஒவ்வொரு கல்யாணங்களையும் பிரசங்கம் பண்ணி பசங்களாம் ஓரளவுக்கு ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நல்லபடியாக ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப நேசிக்க ஆரம்பித்தோடனே நம்ம பெண்களுக்கு தான் என்ன பண்ணணும்னு தெரியாமல் இந்த அடிமைப்படுத்துகிற அந்த தனம் அந்த மாதிரி தெரியுது. நிறைய கேசஸில் பார்க்கும்போது அதாவது நான் வேலை செய்கிறேன்னா நான் படுற எங்கள்கிட்ட நிறைய கவுன்சிலிங்க்கு வரும்போது இந்த பெண்கள்கிட்ட நான் பேசியிருக்கும்போது நிறைய பெண்கள் ஒரு 2-3 பேர் என்கிட்ட சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். அக்கா, நம்ம படுற கஷ்டம் அவங்களுக்கு தெரியணும்ல, பார்க்கணும்ல. அப்போ நம்ம பாதி வேலை செய்யும்போது அவங்கள கூப்பிட்டு பாதி வேலை செய்ய வச்சாதான் நம்ம படுற கஷ்டம் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அதை வார்த்தை என்ன சொல்லுது, அதை வச்சு கர்த்தர் என்ன சொல்கிறாரு, அதை வச்சு தான் நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். இங்கே ஆண்டவர் நமக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு, ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு. இவ்வளோ பெரிய வியாபார கப்பலை போல் அவள் இருந்திருக்கிறா. நம்ம கூடமால வரைக்கும் நம்மளை பலப்படுத்தி கொண்டு கர்த்தருடைய எப்படி நம்ம கைகளை பலப்படுத்தி கொள்ளணும், கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு கைகளை வீக்காகவும் பலவீனம் வரலாம். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை, அந்த நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், ஒன்றும் இல்லை. ஆனால் நான் பாதி வேலை செய்கிறப்ப ஹஸ்பண்ட்ஸும் பாதி வேலை தான் செஞ்சாகணும்னு இந்த அடிமைப்படுத்துறது, ஆதிக்கம் செலுத்துறது கர்த்தருடைய திட்டமும் கிடையாது, கர்த்தருடைய ஆசை கிடையாது. ஹஸ்பண்ட்ஸாக விரும்பி
நமக்கு வந்து காஃபி போட்டு கொடுப்பாங்க ரொம்ப அன்பாக, ரொம்ப நல்லாயிருக்கும். நிஜமாக அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நமக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வந்து கொடுத்தாவே அதுக்கு நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதெல்லாம் நான் இல்லைன்னே சொல்லலை. நிறைய பேர் விரும்பி நமக்கு எதாவது டிஷ்ஷஸ் செஞ்சு தருவாங்க. என் ஹஸ்பண்ட்லாம் எனக்கு சிக்கன்லாம் செஞ்சு தந்துருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போ நீ செஞ்சு தான் ஆகணும், நீ போய் செஞ்சால் தான் நான் இன்றைக்கி சாப்பிடுவேன் அப்படி சொல்லலை. அவராக விரும்பி செய்திருக்கிறாரு. அவராக விரும்பி எனக்கு டீ போட்டு கொடுத்துருக்குறாரு. நாங்களும் 2 பேரும் சேர்ந்து ஏதாவது சேர்ந்துருக்கோம். அதுக்காக பொழுதுனைக்கு நீ கிச்சனில் வந்து இதை சமைச்சிக்கிட்டே இருன்னு நான் சொன்னதில்லை. ஹஸ்பண்ட்ஸ் ஓகே விரும்பி வந்து ஒய்ஃபுக்கு இதை செஞ்சு கொடுக்கணும், ஒய்ஃபுக்கு இதை நான் பண்ணணும், பிள்ளைகளை வளர்க்குற விஷயத்தில் கிளப்புற விஷயத்தில் வந்து ஹெல்ப் பண்ணும்போது ஓகே, அது அவர்களாம் விருப்புறாங்க. அன்பின் நிமித்தம் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஆண்டவர் அப்படி தான் வாழ சொல்கிறார். 2 பேர்த்துக்கு ஒருத்தர் மியூச்சுவலாக ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இந்த குடும்பத்தை நடத்திட்டு போகணும். ஆனால் இங்கே நிறைய பேர் பண்ணுற கம்ப்ளைண்ட்டில் வந்து நான் படுற கஷ்டம் நீ படல, நீ பாட்டில் வெளியில் போயிடுறீங்க, ஹஸ்பண்ட்ஸ் பாட்டில் வெளில போயிருங்க, நாங்கள் தான் பிள்ளைங்களோட கஷ்டப்படுறோம், நாங்கள் தான் எல்லாம் பண்ணுறோம், ஒன்றும் பண்ணுறதில்லன்னு அந்த டார்ச்சர்லேயே வச்சு பயமுறுத்தி. இப்போ பசங்க ரொம்ப பயந்துக்கிட்டு வேலை செய்கிற குடும்பங்கள்லாம் நாங்கள் பார்க்குறோம். ரொம்ப பயந்து பிள்ளையை பார்க்குறியா, நைட்டு முழிக்கிறியா, இந்த மாதிரி காரியங்களும் நடக்கிற குடும்பங்கள் நாங்கள் பார்க்குறோம். இப்படி பொழுதுனைக்கும் ஹஸ்பண்ட்ஸை போட்டு நை பண்ணிக்கிட்டு பிடுங்கிட்டு அவங்களா விரும்பி நமக்கு ஹெல்ப் பண்ணும்போது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனால் அவங்கள போட்டு நைன்னு நச்சு பண்ணி அவங்களோட நிம்மதியை கெடுத்து அவங்கள யார்கிட்டையும் பேச விடாமல் கண்ட்ரோல் பண்ணி இந்த மாதிரி விரும்பி வந்து தண்ணி கொடுக்குறப்ப அதெல்லாம் என்ஜாய் பண்ணிக்கணும். அதெல்லாம் ஆண்டவரே நமக்காக செய்கிறாரு, நம்ம ஹஸ்பண்ட் மூலமாக பேசி நம்மளை சந்தோஷமாக்குறாரு, அதை என்ஜாய் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த அடிமைப்படுத்துறது, டார்ச்சர் பண்ணுகிறது, அது கர்த்தரிடத்துலேருந்து வருகிற ஆசை கிடையாது. அதில் ஒரு சந்தோஷம். ஒரு பையன் எங்கள்கிட்ட வந்து சொன்னான், நான் ஒன்றுமே செய்யாட்டினாலும்க்கா என் ஒய்ஃப் முன்னாடி நான் கையை கட்டிக்கிட்டு நின்றுட்டா அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் ஒரு வேலையும் பார்க்கறதுனால எங்கேயும் போயிடக்கூடாது, அது பக்கத்தில் நிற்கணும், கையை கட்டிட்டு நிற்கணும், என்ன சொல்லுதோ கேட்டுட்டு நிற்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது என் ஒய்ஃப் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறா, அதனால் குடும்பம் வரைக்கும் நான் அந்த மாதிரி பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த பையன் புரிஞ்சுக்கிட்டு அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறான்னு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் வந்து நம்ம குணசாலியான ஸ்திரீகளாகிய நம்ம மேலே ஆண்டவர் வைத்திருக்கிற, உலகத்தில் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், ஆனால் குணசாலிகளான ஸ்திரீகள் நம்ம மேலே ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டம் அது கிடையாது. நம்ம அன்பினால் அரவணைத்து கொண்டு போகிற பெண்களாக இருக்கணும். நம்ம அப்படி பண்ணும்போது நம்ம புருஷன் வந்து எப்படி ஆகுறாராம், அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோட நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்து பேர் பெற்றவனாக இருக்கிறான். நம்ம மொய் நம்ம வச்சுக்கிட்டே இருந்தால் பேர் பெற்றவனாலாம் விளங்க முடியாது. அவனுக்கு எப்படா இந்த வீட்டை விட்டு ஓடுவோம், இந்த டென்ஷன் எப்போ ஒழியும், இவன் 4 நாள் கொஞ்ச நாள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வர மாட்டாளா, நம்ம எங்கேயாச்சும் 4 ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போக மாட்டோமா, இதை பண்ண மாட்டோமா, அவன் ஒர்க்கில் ஒரு கான்சன்ட்ரேஷன் இருக்காது. எப்படா இந்த நச்சு இந்த ஸ்ட்ரெஸ்ஸுலேருந்து எப்போ ரிலீவ் ஆகணுங்கிற மாதிரி ஆயிரும். ஆனால் நம்ம புருஷனை ரொம்ப சந்தோஷமாக வைத்துக்கும்போது, குடும்பத்தை ரொம்ப விசாரித்து நல்லபடியாக அந்த குடும்பத்தை நடத்தும்போது, பொறுமையோடும் அன்போடும் ரொம்ப அரவணைப்போடு நடத்தும்போது நம்ம புருஷன் எப்படி இருப்பாராம், பேர் பெற்றவனாக இருப்பான், ரொம்ப ஃபேமஸாக இருப்பார். கண்டிப்பாக மூப்பர்களோட நீ அவர்கிட்ட பேசாத இவர்கிட்ட பேசாத, என் கூட மட்டும்தான் இருக்கணும், இங்கே மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அப்புறம் எப்படி மூப்பர்களோட நியாயஸ்தலங்கள்லாம் போய் உட்காருவார். நம்ம கொஞ்சம் அவருக்கு ஸ்பேஸ் கொடுத்து அவரை புரிஞ்சுக்கிட்டு எல்லாம் பண்ணாதான் இந்த மாதிரி வசனங்கள் வார்த்தைகள்லாம் நிறைவேறும். அடுத்த வசனம் 24வது வசனம். அதனால் நம்ம ஹஸ்பண்ட்ஸை ரொம்ப நல்லா வைத்துக்கொள்ளணும், அரவணைத்து நம்ம அன்பினால் அன்பினால் நடத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க நம்மளை புரிஞ்சுக்குவாங்க. நிறைய நான் பார்த்துருக்குறேன். நம்ம அன்பினால் டீல் பண்ணும்போது, இல்லை நம்ம ஏதாவது ஹஸ்பண்ட் இப்படி மாறணும்னு ஆசைப்படும்போது கர்த்தரிடத்தில் அந்த விண்ணப்பத்தை தெரிவிங்க. நீங்கள் நேராக ஆர்கியூ பண்ணி சண்டை போட்டு நீ இதை மாறு அதை மாற்றிக்கோ அப்படின்னு சொல்கிறத காட்டிலும், ஆண்டவரே என் கணவர் இதை செய்யணும், என் கணவர் இந்த மாதிரி செய்யறது எனக்கு பிடிக்கல, அவர் இந்த மாதிரி மாறிக்கிட்டா இன்னும் நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன், ஆண்டவர்கிட்ட அவங்க விண்ணப்பத்தை தெரிவித்து பாருங்கள். கண்டிப்பாக பெரிய மாறுதலை கொடுப்பார். நான் நிறைய என் வாழ்க்கையில் அதை அனுபவித்திருக்கேன். எனக்கு ஏதாவது என் கணவர் செய்யணும்னு நான் விருப்பப்பட்டேன்னா, அவர் சரீரத்தை பார்த்துக்கொள்ளணும், அவர் நல்லா இருக்கணும், இந்த மாதிரி சில ரெக்வஸ்ட்லாம் ஆண்டவர்கிட்ட வைக்கும்போது அவர் வந்து தானாகவே ஹஸ்பண்ட்ஸுக்கு அந்த ஆசையை கொடுத்து அவர்களை தானாக பண்ண வைக்கிறார். அதை நான் நிறைய பார்த்துக்கிறேன். அதனால் நம்மளோட விண்ணப்பங்களையும் நம்மளோட ஆசைகளையும் கர்த்தரிடத்தில் தெரிவிப்போம். நம்ம அன்பால் அரவணைப்பால் வீட்டை கட்டுவோம், புருஷனை பார்த்துக்குவோம். அந்த மாதிரி பண்ணும்போது ஆண்டவர் நம்மளை கண்டிப்பாக ரொம்ப ஆசீர்வதிப்பார். நம்மளோட புருஷனும் நம்மளை ரொம்ப நேசிப்பார். அந்த மாதிரிலாம் பண்ணும்போது அந்த ஹஸ்பண்ட்ஸ்க்கு ஒய்ஃப் மேலே இருக்க லவ் ரொம்ப பெருசாயிரும். யார்கிட்டையும் போய் ஒய்ஃபை விட்டு கொடுக்க மாட்டாங்க.